வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தம்மிழா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. அதுவும் லட்டு ரெசிபி. பாதாம் பிசினை வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். பாதாம் பிசின் லட்டு செய்யறதுக்கு இப்போ ஒரு கடாய் வச்சுருக்காங்க. கடாய் காஞ்சிச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கசகசா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அளவு ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/4 கப்பு நெய் சேர்த்துட்டு அதில் பாதாம் பிசின் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது 1 கப்பு பாதாம் பிசின். இது அப்படியே போட்டு வறுக்க முடியாது, அதனால் பாதியாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வறுபடும். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். இது நம்ம கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா தூளாகணும். அந்த அளவுக்கு வறுக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ அதில் பாதாம் நல்லா ஸ்லைஸ் பண்ண பாதாமை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம். உலர்ந்த திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இதெல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம். இப்போ கொப்பரை தேங்காயை போட்டு அந்த நெய்யில் நல்லா வறுத்துடலாம். ஓரளவுக்கு சூடானா போதும். ஏன்னா நம்ம கொப்பரை தான் சேர்த்துருக்கோம். ஃப்ரெஷ் தேங்காய்னா ரொம்ப நேரம் வறுக்கணும். இது கொப்பரைன்றதுனால சீக்கிரமாக எடுத்துடலாம். இதையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம். இப்போ இந்த வறுத்த பாதாம் பிசினு இதை நம்ம நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணிடலாம். தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவு தூளானா போகிறோம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம், திராட்சை இது எல்லாத்தையுமே கலந்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த கொப்பரை தேங்காய் அதையும் இதோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், வறுத்து வச்சுருந்த கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா ஒன்று சேர கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வெள்ளை பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. வடிகட்டி ஒரு பேனில் சேர்த்துடலாம். இப்போ வெல்லம் நல்லா கொதிக்குது. இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை காசணும். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சான்னு பார்த்துடலாம். ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம ஆல்ரெடி பாதாம் பிசின் வச்சுருந்த பவுலில் சேர்த்துடலாம். அந்த வெள்ளைப்பாகு, பாதாம் பிசின், நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் பாதாம் பிசின் இந்த வெள்ளைப்பாகெல்லாம் நல்லா உறிஞ்சிடும். இப்போ ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கொஞ்சமாக கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நெய்யை சேர்த்துட்டு இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான ஆரோக்கியமான பாதாம் பிசின் லட்டு ரெடி. இதே மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு பாதாம் பிசின் லட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஹெல்த்தியும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.